வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.6ல் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் த ஈக்குவேஷன், கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது 3 ஈக்குவேஷன் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஈக்குவேஷனும் கே இருக்குது. ஹாவ் நோ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நோ சொல்யூஷன், செகண்ட் கேஸ் வந்து யூனிக் சொல்யூஷன், தேர்டு கேஸ் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அப்போ கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு கேஸுக்கும் தகுந்த மாதிரி கேயோட வேல்யூ மாறும். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் நோ சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா கே என்னவாக இருக்கும்? சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் யூனிக் சொல்யூஷனாக இருக்குன்னா கேயோட வேல்யூ என்ன? சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக இருக்குன்னா கேயோட வேல்யூ என்ன? அதான் கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழில் கேயின் எம்மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாடு தொகுப்பு யாதொரு தீர்வும் பெற்றிடாது. தீர்வே இல்லை அப்படின்னா கே என்னவாக இருக்கும்? ஒரே ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன? எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கோம் அப்படின்னா கேயோட வேல்யூ என்ன? இங்கே மெயினாக நம்ம கேயோட வேல்யூ தான் கேட்குறாங்க. நம்ம யூஸ்வலாக இந்த கன்சிஸ்டன்சியில் என்ன செய்கிறோமோ அதே சேம் தான். ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A/B அதை ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வர்றோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கேஸுக்கும் தகுந்த மாதிரி ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்டாங்க. சரி, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் A/B. ஏங்கிறது என்ன? ஈக்குவேஷன் உள்ள XYZோட கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் உள்ள XYZோட கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் K -2 1. செகண்ட் ஈக்குவேஷனில் 1 -2K 1. தேர்ட் ஈக்குவேஷனில் 1 -2K பார் B. பிங்கிறது 3 ஈக்குவேஷன் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம். ரைட் சைடு உள்ளது 1 -2 1. இப்போ நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும். கேங்கிறது ஜீரோவாக நான் ஜீரோவான்னு தெரியாது. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா கேயை இந்த ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவையோ இல்லை தேர்ட் ரோவையோ ஃபஸ்ட் ரோவாக மாற்றிக்கலாம். எனக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படின்னா R3ஐயும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதை விட நமக்கு ஈஸியாக இருக்கிறது R3ஐயும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ பாருங்கள். ஸோ R3ஐ நான் R1 எழுதிக்கிறேன். 1 -2 1 1. சரி, K. அடுத்தது R2 அப்படி எழுதுங்க. 1 -2K 1 -2. R1 R3 எழுதிக்கிறேன். K -2 1 1. அதாவது R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ரோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். 1 -2K 1. சரி, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஜீரோ ஆகணும். இது ஜீரோ ஆகணும்னா ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணி தான் ஜீரோ ஆகணும். ரெண்டுமே சேம் நம்பர் தான். சப்ராக்ட் பண்ணால் ஜீரோ ஆயிரும். ஸோ அப்போ எதையுமே மல்டிபிள் பண்ண வேண்டியதில்லை. R2வை சேஞ்ச் பண்ணுறேன். R2 -R1. ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். 1 - 1 0. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ -2K இது சப்ராக்ட் பண்ணுறப்போ +2 ஆயிரும். அடுத்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். 1 - K -2 -1 -3. R3 இதை ஜீரோ ஆகணும். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணோம். நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா இங்கே கேனா இங்கேயும் கே வரணும். அதனால் R1 கேயால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். R3 அப்படியே வச்சுட்டு R1 கேயால் மல்டிபிள் பண்ணுறேன். ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நான் சைடில் எழுதிக்கிறேன். பாருங்கள். R3 என்ன? K -2 1 1. R1 வந்து கேயால் மல்டிபிள் பண்ணுறோம். K -2K K × K ஸ்கொயர் K சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ மைனஸில் உள்ள ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் K - K 0 -2 + 2K 1 - K ஸ்கொயர். ஸோ 1 - K 0 -2 + 2K 1 - K ஸ்கொயர் 1 - K. சரி, அடுத்தது 1 - 2K 1
இப்போ அடுத்து இதை 0 ஆகணும் இந்த டேர்மு. இது ரெண்டையும் டேரெக்டாக இது தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் ரோவோட ஆட் பண்ணி நம்ம 0 ஆகணும். இது டேரெக்டாக ஆட் பண்ணாவே 0 ஆயிரும் இல்லையா. +2 -2 0 -2k +2k 0. இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணாவே போதும். ஸோ R3 + R2 0 -2k +2k 0 +2 -2 0. இது 0 ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதாவது 1 - k + 1 - k². இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது -3 + 1 - k என்ன ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ -3 + 1 -2 -k. சரி, அடுத்த ஸ்டெப்பில் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படி எழுதும் 1 -2 k 1. செகண்ட் ரோ நான் எல்லாம் விட்டேன்னா 0 -2k +2 1 - k -3. செகண்ட் ரோ 0 -2k +2 1 - k -3. தேர்ட் ரோ 0 0. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இதை சைடில் அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 - k + 1 - k². இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா 1 - k அப்படியே வச்சுக்கிறேன். ஒன்றுங்கிறத 1² எழுதிக்கலாம். 1²னாலும் 1 தான். இது பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலாவில் இருக்கா. a² - b² ஃபார்முலானது a + b. ஸோ 1 + k × 1 - k. ஓகே, இப்போ 1 - k. இப்போ இதில் இங்கே ஒரு 1 - k. இதுலேயும் 1 - k காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 1 - k காமனாக எடுத்தோன்னா அங்கே 1 இருக்கும், இந்த ப்ளஸ்ஸு. இதில் 1 - k எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + k இருக்கும். அப்போ 1 - k 1 + 1 2 + k. ஸோ நான் இந்த ஸ்டெப்பை இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறேன். 1 - k 1 - k² இருக்கும், அதை 1² எழுதிக்கிறேன். ஸோ a² - b² ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ 1 - k அப்படியே வச்சுக்கிட்டேன். ப்ளஸ் a + b × a - b. ஸோ ரெண்டுலேயுமே 1 - k காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே 1 - k மட்டும்தான் இருக்குது. அது எடுத்துட்டோம்னா 1. இதில் 1 + k 1 - kலேருந்து 1 - k எடுத்துட்டோம் 1 + k இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இதை இங்கே எழுதிக்கும். அப்போது 1 - k × 1 2 + k. அடுத்தது இதில் மைனஸை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ -2 + k. சரியா. இப்போ நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் 2 எலமெண்ட் 0. ஸோ இட்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸுக்கு தகுந்த மாதிரி கேயோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நோ சொல்யூஷன், அதாவது தீர்வு இல்லாமை. இப்போ நோ சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் a/bயும் ரேங்க் ஆஃப் ஏயும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், மேக்ஸிமம் ரேங்க் 3. ஏன்னா 3 ரோஸ் இருக்குது, அதனால் மேக்ஸிமம் ரேங்க் 3. அப்போ a/bயோட ரேங்க் 3 இருக்கணும், ஏயோட ரேங்க்கு 3யோட கம்மியாக இருக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா a/bயோட ரேங்க் 3யாக இருக்கணும்னா இப்போ நமக்கு முதல்ல a/bயோட கம்மியாக இருக்கணும் ஏ. இப்போ லாஸ்ட்டு காலம் மட்டும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 காலமில் நம்ம ஏயோட ரேங்க்கு 3யோட கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். ஏயோட ரேங்க் 3யோட கம்மியாக இருக்குன்னா 1 - kக்கு நான் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ 1 - kக்கு 0ன்னு கொடுக்குறேன். இப்போ 0ன்னு கொடுத்தேன்னா இந்த ரோ 0 ஆயிரும், அப்புறம் இது 0 ஆயிரும். இங்கேயும் கேக்கு நான் 1. இப்போ k = 1ன்னா 1 கொடுத்தா -2 + 2 0. அப்போது இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். இப்போ இந்த 4மே 0 ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் காலம் ஒமிட் பண்ணிட்டு பார்க்குறப்போ எத்தனை 0 ரோ இருக்குன்னா 2 0 ரோ இருக்குது. இதுவும் 0, இதுவும் 0 ஆயிரும். ஒரே ஒரு 0 ரோ தான் இருக்குது. அப்போ ஏயோட ரேங்க்கு ஒரே ஒரு நான் 0 ரோ தான் இருக்குது, ஏயோட ரேங்க்கு 1. சரியா. அப்போ k = 1. அப்போது a/bயோட ரேங்க்கு 3 தான் வரணும். அப்படின்னா 2 3 கேயோட வேல்யூ இது 0ஆகவும் இருக்கலாம், நான் 0 அப்படின்னா இதோட கம்மியாக தான் வரும், இதோட அதிகமாக தான் இருக்கும். ரேங்க் 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். அதனால் கேயோட வேல்யூ நம்ம கொடுக்கணும். k + 2 இல்லையா, இதை வந்து நம்ம
நம்ம நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துறோம். ஏன்னா ரேங்க் 3 வரணும். அப்போ கே இஸ் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு -2. கேயோட வேல்யூ 2வாக இருக்கக்கூடாது, -2வாக இருக்கக்கூடாது. அப்போ ரேங்க் வந்து என்னவாக இருக்குன்னா 3. ஏ பார் பியோட ரேங்க்கு 3 வரும். ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட்டு 3 காலம் ஃபுல்லாகவே செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் 0 ஆயிரும். இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் 0 இல்லைன்னு சொல்லிட்டோம், இது ஒரு நான் ஜீரோ. அப்போ ரேங்க் 3. இப்போ 2 ரேங்க் கம்பேர் பண்ணுறப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி. ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போது இட் இஸ் the system it has no solution. சரியா? தமிழில் தீர்வு கிடையாது சார். செகண்ட் கேஸ் என்ன? யூனிக் சொல்யூஷன். அதாவது ஒரே ஒரு தீர்வு. அப்படின்னா ஏயும் பியும் ஈக்குவல், ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்பர் ஆஃப் அன்னோனுக்கும் ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன் என்ன? 3 x y z. ஸோ அது 3 இருக்குது. அப்போ 3 ரேங்க்கும் 3 வரணும். ஏக்கும் ரேங்க் 3 வரணும், ஏ பார் பிக்கும் ரேங்க் 3 வரணும். அப்போ ரெண்டுக்குமே ரேங்க் 3 வரணும் அப்படின்னா நம்ம என்ன கேயோட வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் 3ங்கிறதுனால ரேங்க்கும் 3 வரணும். அப்படின்னா ஏயோட ரேங்க்கு 3 வரணும். முதல்ல ஏயோட ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணும். ஏயோட ரேங்க் 3 வரணும்னா 1 - கேயும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், 2 + கேயும் நாட் ஈக்குவல் டு 0 வரணும். இப்போ இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தான், இது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் ரேங்க் ஏயோட ரேங்க் 3 வரும். ஏன்னா இது ரெண்டும் 0 ஆயிடுச்சு. ஒரு எலமெண்ட்டாக நான் 0வாக இருக்கணும். அப்போது இதுவும் 0 ஆகக்கூடாது, இதுவும் 0 ஆகக்கூடாது. அப்போ 1 - கே நாட் ஈக்குவல் டு 0, 2 + கேயும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இது 3 அப்படின்னா ஏ பார் பியோட ரேங்க்கும் 3 தான். அப்போது 1 - கே இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 2 + கே இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கே இஸ் நாட் ஈக்குவல் டு 1, கே இஸ் நாட் ஈக்குவல் டு -2. இப்போ ரேங்க் என்ன? ஏயோட ரேங்க்கும் 3, ஏ பார் பியோட ரேங்க்கும் 3 தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோனும் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் சார். இப்போ இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்டு யூனிக் சொல். ஒருங்கமை உடையது ஒரே ஒரு தீர்வு. சரி, தேர்டு கேஸ் 3 வந்து இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன், எண்ணிக்கையற்ற தீர்வுகள். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்னா ரேங்க் ஏயோட ரேங்க்கும் ஏ பார் பியோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியாக இருக்கணும். நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை? 3. 3யோட ரேங்க் வந்து 1ஆவது கம்மியாக இருக்கணும். சரி, பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நாம் இப்போது ஏ பார் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது 0 ஆகணும். ஸோ இந்த இது கண்டிப்பாக, ஏன்னா ரேங்க் வந்து 3ஓட கம்மியாக இருக்கணும்னா 2 தான் வரணும். அப்படின்னா இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகணும். அப்போ இதுவும் 0 ஆகணும், இதுவும் 0 ஆகணும். அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 2 + கேக்கு வந்து 0ன்னு கொடுக்குறோம். 2 + கே 0ன்னு கொடுத்துட்டோம்னா 1 - கே 0ன்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 1 - கேங்கிற 0ன்னு கொடுத்தோன்னா இதுவும் 0 ஆயிரும். இப்போ ரெண்டும் ரேங்க் ஈக்குவலாக இருக்காது. அப்போ அதனால் நம்ம என்ன செய்யணும்? 2 + கே 0ன்னு கொடுத்துட்டு 1 - கே வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கும். இப்போ 2 + கே 0ன்னா இதுவும் 0, இது 0ன்னா 0 × anything 0 ஆயிரும். ஸோ அப்போது 2 + கே இஸ் ஈக்குவல் டு 0, 1 - கே இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு -2, கே இஸ் நாட் ஈக்குவல் டு +1. ஸோ அப்போது ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஏ பார் பியோட ரேங்க்கும் ஏயோட ரேங்க்கும் ஈக்குவல். எப்படின்னா இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இது ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சுன்னா இந்த 2 நான் ஜீரோ ரோ வருது. அப்போ லாஸ்ட்டு காலம் விட்டுட்டு ஏக்கு மட்டும் பார்த்தாலும் இதுவும் நான் ஜீரோ ரோ தான். ஏன்னா 1 - கே நாட் ஈக்குவல் 0. அப்போ இதுவும் நான் ஜீரோ ரோ தான். இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ 2 நான் ஜீரோ ரோ. சரி, 2. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் எத்தனை? 3. அப்போ 3யோட கம்மியாக இருக்குது நம்பர் ஆஃப் அன்னோன். சரி, அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். ஓகே.